வணக்கம். தலைப்பு செய்திகள். திருவண்ணாமலை கல்பட்டு கிராமத்தில் கும்பல் விரிச்சையில் சுப நிகழ்ச்சிக்கு வந்திருந்த 16 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை கஞ்சா போதை ஆசாமிகளா என பல்வேறு கோணங்களில் விசாரணை. பதட்டமான சூழல் நிலவி வருவதால் ஏராளமான போலீசார் குவிப்பு. கரூரில் எந்த தவறும் செய்யவில்லை என்றால் உங்கள் அடிமையை ஏன் கரூரில் இருந்து கோவைக்கு அனுப்பினீர்கள்? சென்னை நந்தனம் பிரச்சாரத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு தமிழக தலைவர் விஜய் கேள்வி. பெண்கள் பாதுகாப்பை பறிக்கும் சமூக விரோதிகளை வளர்த்துவிட்டது திமுக ஆட்சி. திருவண்ணாமலை சம்பவம் குறித்து நயினார் நாகேந்திரன் ஆவேசம். சென்னை என்றுமே திமுகவின் கோட்டை. சென்னையில் நடந்து சென்று வாக்கு சேகரித்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். கேபிள் டிவி கட்டணம் 50% குறைக்கப்படும். இளைஞர்கள் 2 சக்கர வாகனம் வாங்க ₹10,000 மானியம் வழங்கப்படும். கூடுதல் தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. கேபிள் டிவி கட்டணம் 50% குறைக்கப்படும். இளைஞர்கள் 2 சக்கர வாகனம் வாங்க ₹10,000 மானியம் வழங்கப்படும். கூடுதல் தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நகலை முதல்வர் ஸ்டாலின் எரித்தது பெண்கள் மீதான அவரது வன்மத்தை காட்டுகிறது. சேலம் கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி பேச்சு. சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பொதுமக்கள் வெளியூர் பயணம் மேற்கொள்வதை பயன்படுத்தி ஆம்னி பேருந்துகள் அதிக கட்டணம் வசூல் செய்தால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். போக்குவரத்து துறை எச்சரிக்கை. தமிழக சட்டப்பேரவை தேர்தலையொட்டி ஏப்ரல் 23 இம் தேதியன்று தொழிலாளர்களுக்கு சம்பளத்துடன் விடுமுறை வழங்க வேண்டும். தமிழக தொழிலக பாதுகாப்பு சுகாதார இயக்குநர் செய் ஆனந்த் உத்தரவு. ஜனநாயகன் லீக்கானது எதிர்க்கட்சியினரின் சதி. எஸ்.ஏ. சந்திரசேகர் குற்றச்சாட்டு. விசில் புரட்சிக்கு தயாராகுங்கள். தமிழக மக்களுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடிதம். நான் உதயசூரியனாகவே மாறிவிட்டேன். திருவெண்ணெய்நல்லூரில் பிரச்சாரம் செய்த பிரேமலதா நிகழ்ச்சி. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின்னிதழைப் படியுங்கள். நன்றி வணக்கம்.